கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 28 திருவாதிரை ஆருத்ரா விரதம். சௌனகாதி முனிவர்களே, இப்போது நான் ஆருத்ரா விரதத்தை பற்றி உங்களுக்கு விவரமாகச் சொல்லுகிறேன். சூரியன் தனுர் ராசியில் இருக்கும்போது ருத்ரனை கடவுளாக கூடிய திருவாதிரை நட்சத்திர தினத்தில் காலையில் கண்விழித்து எழுந்திருந்து தூய்மையாக இருந்து கொண்டு சகல ஆபத்துக்களையும் அழித்துவிடக் கூடியவரான கூத்த பெருமானை மனதில் நினைத்து நீராடி நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு பார்வதி மணாளருக்கு அபிஷேகமும் நெய்வேத்தியமும் செய்து சுவாமி சந்நிதியில் நெய் விளக்குகளையும் ஏற்றி வைத்து சிவசங்கரரை கும்பிட்டு வணங்க வேண்டும். அதன் பிறகு அம்பலவான பெருமானுக்கும் சிறப்பான வகையில் அபிஷேகமும் நெய்வேத்தியமும் செய்து நிறைவேற்றி நெய் விளக்குகளையும் பிரகாசமாக ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு வந்து அன்றைய தினம் அன்ன ஆகாரமில்லாமல் பட்டினி கிடந்து மறுநாள் சூரியோதய நேரத்தில் கண்விழித்து எழுந்திருக்க வேண்டும். பிறகு நீராடி நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு முக்கண்ணரை வணங்கி வழிபட்டு இந்திரியங்களை வென்றடக்கியிருக்கும் சிவ பக்தர்களுக்கு அன்னமிட்டு அதன் பிறகு இறைவன் உத்தரவின் பேரில்தான் சாப்பிட வேண்டும். இவ்வாறாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டு விட்டு அப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இந்த விரதத்தை எவரொருவர் அனுஷ்டித்து வருகிறாரோ அவருடைய கையிலேயே போகம் மோட்சம் ஆகிய இந்த பேரின்பங்கள் இரண்டும் அடங்கியிருக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. முஞ்சகேசர் என்ற ஒரு சிறந்த முனிவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சச்சிதானந்த மூர்த்தியின் நடனத்தை தரிசித்து மகிழ்ந்து பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக மோட்சத்தை அடைந்தார். சிறந்த தவசீலரான பதஞ்சலி மகரிஷியும் கார்கோடகன் என்னும் மகா சர்ப்பமும் இந்த ஆருத்ரா விரதத்தை மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு அனுஷ்டித்து தேவாதி தேவரும் நடன கடவுளான ஸ்ரீ நடராஜ மூர்த்தியின் திருத்தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்து அதன் பயனாக அவ்விருவரும் பிறப்பு இறப்பு அற்ற மோட்சத்தை அடைந்தார்கள். ஸ்ரீ வியாக்கபாரத முனிவர் இந்த ஆருத்ரா விரதத்தை அனுஷ்டித்து சிறந்த தவசிரேஷ்டரான உபமன்யுவை தன் மகனாக அடைய பெற்றார். மேலும் அவர் ஆனந்த கூத்த பெருமானின் நடனத்தை தரிசித்ததினால் ஜீவன் முக்தராகவும் ஆனார். விபுலர் என்ற அந்தணர் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்து பரமசிவனின் பிரியத்திற்கு பாத்திரமானவராக மாறி தம் உடலோடே திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு கைலாசத்திற்கு சென்றார். அங்கே சிவ பெருமானை தரிசித்து அவரை அளவு கடந்த பக்தி பெருக்கோடு வணங்கி மறுபடியும் தன்னுடைய வீட்டிற்கே வந்து சேர்ந்தார். அதன் பிறகு தன் மனைவியோடு இந்த உலகத்தில் சகல போக போக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு கடைசியில் திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைய பெற்றார். இவ்வாறாகவே இன்னும் அநேகர் இந்த புண்ணிய விரதத்தை அனுஷ்டித்து தாங்கள் கோரிய வரங்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்ந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த திவ்ய நாளாகிய
திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய திருநாளில் சிவபெருமான் பரமானந்தத்தால் நிறைய பெற்றவராகி அனைவரையும் காத்தருளும் நோக்கத்தோடு ஆனந்த தாண்டவம் புரிகிறார். ஆகையால் இந்த புண்ணிய விரதமானது மற்ற விரதங்கள் அனைத்திலும் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக விளங்கி வருகிறது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.